உலகத்திலேயே அன்புங்கிற ஒரு இயல்பு ரொம்ப நல்ல குணம் பார்த்துக்கோங்க. அது அன்பு ஒரு இயல்பு, ஒரு மனிதனுக்கு உண்டான இயல்பு. அப்படி இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார். ஒரு கட்டச்சவர்கிட்ட உட்காந்துருப்பார் தன்னால் பேசிட்டு. ஒரு சின்ன குட்டி குரங்கு அவரை பார்த்துட்டு இருந்து அவரை கூட்டிகிட்டு போய் வேறு இடத்துல உட்கார வைக்கணும், இது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவரை கூப்பிட்டு பையன் மெதுவாக நடத்தி போச்சு அது குரங்கு. அப்போ இருக்கும்போது ஒரு பாதுகாப்பான இடத்துல அவரை உட்கார வச்சு சாலையில் போகிறவங்களும் வரவங்களும் அவங்கள பார்த்து ஏதாவது கொடுக்கும்படியாக அவங்கள உட்கார வச்சுது. அப்படி உட்கார வைக்கும்போது ஒரு பழமும் ஒரு தண்ணி பட்டையும் யாரை கொடுத்துட்டு போனாங்க. அதை அந்த குரங்கு குட்டி வாங்கி அவருக்கு கொடுத்துச்சு. அவர் அப்புறமா ஒரு மரத்துக்கு அடியில் சாயங்கால நேரத்தில் போய் உட்காந்துட்டார். குரங்கு அவர் கூடயே இருந்துச்சு. ஆனால் குரங்குக்கு இவரை எதாவது ஒரு இடத்துல சேர்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு யோசனையாக இருந்துச்சு. ஏன்னா அது உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்குல்ல மனுஷங்களை பற்றி, அதனால் யோசனையாக இருந்துச்சு. யாராவது வாராங்களா உதவி கேட்கலாமா அப்படின்ட்டு அது வாசலில் நின்று அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சாயங்காலம் இரவு நேரம் மங்கிட்டு வந்ததுனால ராத்திரிக்குள்ளே அவரை ஒரு நல்ல இடத்துல சேர்க்கணுன்னு அது அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த குரங்கு குட்டி ஏதாவது நல்ல வழி கிடச்சிடாதா, அந்த தாத்தாவை கொண்டு எங்கேயாவது சேர்த்துற மாட்டோமா, திடீர்னு மழை வந்துட்டால் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதை அலைஞ்சிக்கிட்டு இருக்க போது அந்த பக்கமாக ஒரு பெரியவர் வர்றதை பார்த்துச்சு. அவர்கிட்ட போய் ஆதரவு கேட்டுச்சு. இந்த மாதிரி சொல்லிச்சு, ஐயா ஒரு பெரியவர் வயசானவர் கஷ்டப்பட்டுருக்காரு, நீங்கள் கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தில் எதுலையாவது விட முடியுமா அப்படின்னு கேட்டுது. அவருக்கு நான் ஒரு ஆசிரமம் தான் நடத்திட்டு இருக்கேன்ப்பா, நான் கொண்டு அதை விடுதேன் அப்படின்ட்டு அந்த பெரியவரை இருக்கிற இடத்துக்கு போய் அந்த பெரியவரை கூட்டிகிட்டு வர்றதுக்காண்டி அவர் போய் அந்த பெரியவர்கிட்ட பேசினாங்க. பேசி அவருக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து யார் எவரும் விசாரித்தாங்க. பெரியவருக்கு யாருமே கிடையாது அந்த பிச்சைக்காரர் தாத்தாவுக்கு. அதனால் இவரை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிறதோடு சேர்ந்து ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்து தாத்தாவை கூப்பிட்டு வர சொல்லிட்டு அவர் செஞ்சார். ஒரு அம்மா அவரை அந்த இல்லத்துக்கு கூப்பிட்டு போன்னு குரங்கும் அந்த கம்பை பிடிச்சிக்கிட்டே அவர் கூடயே போச்சு பார்த்துக்கோங்க. அவர் தனியாக போகிறார நம்ம துணைக்கு இருப்போமோ அப்படின்னு நினச்சது நம்ம தெரியல. அவரை விட்டு பிரிய மனசு இல்லாமலாம் இருக்கலாம். அந்த இல்லத்துக்கு போனோன்னா அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அந்த அம்மா. குரங்குக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு. அப்போ சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, டெய்லி ஒவ்வொருத்தரும் உங்களை கவனிச்சுக்கிறாங்க ஐயா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அதே மாதிரி தினம் ஒவ்வொருத்தர் ஐயாவுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க. குரங்கும் நல்லா சந்தோஷமாக அதுவும் எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தாங்க. உலகத்தில் அன்பு தான் முக்கியம். அன்புக்கு வலு இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அன்பு தெய்வீகமானது. இதை எல்லார் மனசுலையும் நினச்சிட்டா நல்ல